ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிளிங்கிங் ஸ்டார். நான் உங்களோட துர்காங்க. இந்த ஓடிஜி வாங்குறது அப்படின்றது என்னோட 2 வருஷ ஆசைன்னு கூட சொல்லலாங்க. நம்ம தான் புது வீட்டுக்கு போகிறோமே, அங்கே போய் வாங்கிக்கலான்னு தான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஓடிஜி வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ரெசிபிஸ்லாம் அதில் பார்த்து வச்சுருந்தேன். பட் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெசிபியுமே ஒரு 10-15 வீடியோஸ் கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் பண்ணுறாங்க. ஸோ அவுட்புட் எப்படி நமக்கு வரும் அப்படின்றது டவுட்டாகவே இருந்ததுங்க. ஒரு 10 வீடியோ பார்க்குறேன்னா அதுலேருந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் சூஸ் பண்ணி இது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அதை மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறது. இன்னைக்கு வந்து ஓடிஜியில் ஃபர்ஸ்ட் டைம் பீஸா பண்ண போகிறேன். பாப்பா ரொம்ப நாளாக பீஸா கேட்டுட்டு இருந்தா. ஓடிஜி வாங்கின கதையெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் டேமேஜாக வந்து திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு அதுவும் டேமேஜாக வந்துச்சு. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் போட்டுட்டு நம்ம கடையிலே போய் வாங்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தடவை அமேசான்ல ஆர்டர் போட்டோம்லங்க, அப்பத்துலேருந்தே பாப்பா பீஸா கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஆர்டர் போட்டுட்டோம் பாப்பா, வந்தோடனே செஞ்சு தரேன்னு சொன்னேன். பட் அதுக்கப்புறமா ஒரு 15-20 நாள் ஆயிடுச்சு புதுசா நம்ம வீட்டுக்கு ஓடிஜி வர்றதுக்கு. ஸோ வந்ததும் ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக ஒரே ஒரு பிரெட்டை மட்டும் வச்சு டோஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை சாம்பிராணி போடும்போது ஓடிஜிக்கும் நான் காட்டிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு ஒரு சின்னதா ஒரு பொருள் வாங்கினா கூட இந்த மாதிரி கற்பூரம் காமிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு வழக்கமாவே வச்சிருக்கோம். இப்போ பீஸா பண்றதுக்கு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுல எப்படி காய்கறி எல்லாம் கட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். வேண்டிய பொருள் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டேங்க. ஓடிஜியை கவுண்டர் டாப்ல பேண்ட்ரி யூனிட்டுக்கும் பக்கத்துல லெஃப்ட் சைட்ல தாங்க நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கதான் அதுக்குன்னு பிளக் பாயிண்ட் வந்து நாங்க கொடுத்துருந்தோம். ஏன்னா இந்த வீடு வாங்கும் போதே எங்களுக்கு ஓடிஜி வாங்குற பிளான் இருந்ததுனால அதுக்குன்னு தனியா ஒரு பிளக் பாயிண்ட் வச்சிருவோம். ஏன்னா ஒரே இடத்துல தான் பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு அப்பவே பிளான் பண்ணி அதுக்கான பிளக் பாயிண்ட் ஒரு ஸ்விட்ச்னு வச்சாச்சு. பீஸா பேஸ் வந்து கடையிலே விற்கிதுங்க. அதை வாங்கிட்டு வந்து பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். பட் எனக்கு வந்து பீஸா சாப்பிட்றதே அன்ஹெல்தி அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல தான் இருந்தேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தாங்க பீஸா வாங்கி தருவோம். அதுவும் பாப்பா கேட்டு அடம் பிடிச்சா அப்படின்னா மட்டும்தான் வாங்கி தருவோம். இல்ல அவ மறந்துட்டா அப்படின்னா நாங்களும் விட்டுருவோம். இப்போ நம்மளே வீட்டுல பண்ண போறோன்றதுனாலதான் கீழே உள்ள அந்த பேஸையுமே நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ரூஃபிங்காக வச்சிருந்தேன். நமக்கு வேண்டிய அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமா சால்ட்டும் அப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் ட்ரை பவுடர்னு கடையில விற்கும், அதையும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமா வார்ம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கையாலே நீட் பண்ணணுங்க. இந்த பரோட்டாக்கு மாவு பிசையோல ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு மினிமம் ஒரு 20 நிமிஷம் நம்ம விட்டாதான் அது நல்லா பொங்கி வரும். நம்ம மாவு பிசைறதே கையிலெல்லாம் ஒட்டாத அளவுக்கு வர்ற வரைக்கும் தான் பிசையணும். அதுக்கப்புறமா ஒரு பவுல்ல இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு மேலே காயாத மாதிரி ட்ரை ஆகாத மாதிரி எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. நான் 1/2 அன் ஹவர் விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா எடுத்து லைட்டா ஒரு தடவை கையாலே பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி 4 ஈக்குவல் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் மொத்தமா ஒரு 4 பீஸா தான் பண்ண போறேன். நம்ம எந்த அளவுக்கு அந்த மாவை வந்து ப்ரூஃபிங்காக விட்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த பீஸா பேஸ் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், ஹார்டா இல்லாம. ஸோ அகைன் நான் 4 பீஸ் போட்டுட்டு திரும்ப அதே மாதிரி உருட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். அந்த கேப்ல இந்த காய்கறி எல்லாம் கட் பண்றது, பீஸா பண்றதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க கண் முன்னாடி. ஏன்னா நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம் அப்படின்றதுனால அவசரத்துல பண்றோம்னா கண்டிப்பா எதையாவது ஒண்ணு மறந்துருவோம். நம்ம எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பதட்டத்தோட வேலை பார்க்கும்போது எதையும் மறக்காம இருக்கும். அதனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த 4 கட் பண்ணி வச்சேன் இல்லையா, அதையுமே இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிறேங்க. திரட்டி எடுக்கும்போது கொஞ்சம் தின்னா இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாவே திரட்டி எடுத்திருக்கேன். எல்லா பக்கமும் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி திரட்டி எடுத்துக்கணுங்க. இது மைதா மாவுன்றதுனால பேக் பண்றப்போ பண்ணு மாதிரி உப்பிடக்கூடாதுன்ட்டு அங்கங்க இந்த மாதிரி ஃபோல்ட்ஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் அந்த மேல பீஸா மேல வைக்க வேண்டிய பீஸா சாஸ், அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டிசைன்ஸ்ல நான் வெட்டி வச்சிருக்க காய்கறி எல்லாமே அங்கங்க இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, ஸோ எனக்கு வந்து எங்க எதை வைக்கிறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வச்சுட்டு மேல கொஞ்சம் கார்ன்ஸையும் அப்படியே வச்சுட்டு அந்த சீஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். சீஸ் வந்து எந்த சீஸ் எனக்கு யூஸ் பண்ணணும்னு கூட தெரியலங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி இந்த மொசரல்லா சீஸ் தான் வாங்கியிருக்கேன். பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. நீங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கட் பண்ணி இழுக்கிறப்போ அந்த மாதிரி சூவியா வரும் இல்லையா, அந்த மாதிரி வரல. ஸோ அது சீஸ் ஃபால்ட்டா இல்லை நான் பேக் பண்ணதுல எதுவும் ஃபால்ட்டான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துலயே ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. மாவை திரட்டி எடுத்துட்டு அந்த பேக்கிங் ட்ரேல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டு நான் திரட்டினேன் இல்லையா சாப்பிங் போர்டு, அதுலயே ஆட் பண்ணிட்டேங்க. அப்புறம் ஃபைனலா அந்த பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு.
அதுக்கே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கிச்சுங்க எனக்கு. அதுக்கப்புறம் ஓடிஜில வச்சு பேக் பண்ணி பார்த்தா, கீழ வந்து 80% தான் குக் ஆயிருந்ததுன்ட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் வச்சேன். அது ஓரளவுக்கு கொஞ்சம் கிரிஸ்பி ஆயிருச்சு. பீஸாவ உள்ள வச்சுட்டு ஒரு 10 தடவ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் என்ன பண்ணேன்னு தெரியல. மேல இருக்க அந்த சீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ட்ரையா இருந்தது. அத இந்த மாரி கட் பண்ணி பிரிக்கும்போது சூவியாவே வரல. வெளியில வாங்குன பீஸாவெல்லாம் இந்த மாரி இழுக்கும்போது நூல் நூலா வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் பாப்பா கேட்டுட்டே இருந்தா. அது வரல. ஸோ அத தவிர்த்து பரவால்ல. அவளும் கொஞ்சம் கிரிஸ்பியா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் போட்ட 3 பீஸ் பீஸாவ கொஞ்சம் நல்லாவே போட்டு எடுத்துட்டேன். The next day. நெக்ஸ்ட் டே எல்லாம் கிடையாதுங்க. அங்கேருந்து ஒரு 3, 4 நாளுக்கு அப்புறமா இருக்கும். ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லாவே அந்த வாரம்னு இல்ல. இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 15, 20 நாளாவே நல்ல ஹெவி வேலையா இருக்கு எனக்கு. நம்ம வீட்ல கொஞ்சம் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. ஸோ அதனால தான் என்னால வீடியோஸ் வந்து ரெகுலரா போட முடியறதில்ல. ஸோ அது என்ன வேலை நடக்குது, எதுக்காக அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அன்னைக்கு காலையில தம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோங்க. அவங்க ஆஃபீஸ் போயிருவாங்க. நானும் பாப்பாவும் மட்டும் தான் தம்பி வீட்டுக்கு போறோம். பீஸா ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் பிஸ்கெட்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். அது கருகி போயிருச்சு. அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா ப்ரௌனி ட்ரை பண்ணேன். ஏன்னா தம்பி வீட்டுக்கு போறதுனால எக்கு போட்டு எடுத்துட்டு போ முடியாது. அவங்க வந்து பியூர் வெஜ்ஜு. ஸோ போறோம் எக்லெஸ்ஸா செஞ்சு எடுத்துட்டு போனா எல்லாரும் சாப்பிடுவாங்கன்ட்டு அது ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் பட்டர் அதிகமா போச்சு. அப்புறம் ChatGPT கிட்ட கேட்டு ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சுட்டு பீஸ் போட்டு ஒரு டப்பால எடுத்து வச்சிருந்தேன் எடுத்துட்டு போறதுக்கு. அதுக்கப்புறமா பிஸ்கெட் இன்னொரு தடவை ட்ரை பண்ணேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு பண்ணியிருந்தேன். இந்த தடவை மெஷர்மெண்ட்லாம் சரியா தான் போட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் பண்ணும்போது குக்கீஸ்க்கு வந்து இதுதான் டைம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பண்ற சைஸை பொறுத்து அந்த குக்கிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றத ChatGPTல பார்த்துருந்தேன். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா போட்டுக்கிட்டோம்னா கருகாம இருக்கும்ட்டு பெரிய சைஸ்லயே போட்டுவிட்டாங்க. சைஸை தவிர மற்ற எல்லாம் ஓகேன்னு சொல்லலாம். அந்த பிஸ்கெட் அண்ட் ப்ரௌனியும் எடுத்துக்கிட்டேன். பாப்பாக்காக ஒரு பாட்டில் தண்ணியும் எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா நம்ம வீட்லேருந்து தம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு ஹார்ட்லி 1 ஹவருக்கு மேலேயே ஆகும். சில நேரம் அந்த டிராஃபிக் எல்லாம் இருந்தது, பீக் ஹவர்ஸில் நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா 10, 20 நிமிஷம் அதிகமாகவே ஆகும். ஒரு 10, 10:30 போல தான் கிளம்பியிருந்தேன். 11, 11:15க்கெல்லாம் நான் அங்கே போய் ரீச் ஆயிட்டேங்க. எதுக்காக வந்தேன்றதே சொல்லாமல் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த ஆடி மாசத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில வீட்டு சாமிக்கு புடவை, மாங்கல்யம், வளையல் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோங்க. பிளவுஸ் பிட்டும் வச்சு பண்ணலாம். பிளவுஸ் பிட்டு வளையல்லாம் வச்சு பண்ணிட்டு பக்கத்துல யாராவது சுமங்கலிங்க இருந்தாங்கன்னா ஒரு 3 பேர், 5 பேர், 7 பேர்னு அப்படி கூப்பிட்டு கொடுக்கலாம். ஸோ அது வந்து அவங்களோட வசதியை பொறுத்தது. அவ்வளவு முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது வாங்கி வச்சு வீட்டில் உள்ள சாமிக்கு பொங்கல் அந்த மாவிளக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம். இது வந்து வழக்கம். எங்க வீட்லயும் பண்ணுவோம். நான் வந்து 3rd வெள்ளி பண்ணலான் இருக்கேன். மேக்சிமம் 3rd வெள்ளி தாங்க பண்ணுவோம். பட் அன்னைக்கு பண்ண முடியாது அப்படின்றப்போ ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில பண்ணிக்கலாம். ஸோ தம்பி வீட்டில் வந்து 2nd வெள்ளி பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் பூஜைக்காக போயிருந்தேன். நான் மேரேஜ் ஆகி இங்க சென்னை வந்ததுலேருந்து அம்மா வீட்டில் பூஜை பண்ணும்போது அங்க வந்து என்னால் ஊருக்கு போக முடியாது பூஜைக்காகன்னு கிளம்பி. ஸோ தம்பி இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறமா இங்க பூஜை பண்ணும்போதெல்லாம் என்னை இன்வைட் பண்ணிடுவான். நானும் போயிட்டு வந்துடுவேன். எனக்கு, அம்மாக்கு, தம்பி ஒய்ஃபுக்குன்னு மொத்தம் 3 பேருக்கு சாரி எடுத்து வச்சு 3 செட்டா பூஜை பண்ணுவோங்க. பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சாரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, புதன்கிழமையே நான் ஒரு தடவை பாடி சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு வந்துட்டேன். தம்பி வீட்லேருந்து பக்கம் அப்படின்னா பாடி சரவணா ஸ்டோர் பக்கம். இந்த வருஷம் அம்மாவும் தம்பி வீட்டில் தான் இருந்தாங்க பூஜை பண்ணுறப்போ. சரி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போயிட்டு வந்துட்டு அப்படியே பீச்சுக்கெல்லாம் போயிடலான்னு சொல்லிட்டு தான் வெனஸ்டேவே போயிட்டு பாடி சரவணா ஸ்டோர் போயிட்டு சாரி எல்லாம் எடுத்துட்டு பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தோம். திரும்ப தேர்ஸ்டே ஒரு நாள் கேப் விட்டு வெள்ளிக்கிழமை காலையிலே கிளம்பி பூஜைக்காக இங்க திரும்ப வந்தாச்சு. நான் நம்ம வீட்ல இருந்து கிளம்பி போறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுங்க. நான் போறதுக்கு முன்னாடியே இந்த பூஜை வேலையெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. தம்பி ஒய்ஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ போனோடனே இலை போட்டு எல்லாத்தையும் படைச்சிட்டு விளக்கேத்திட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இருந்தேன்னா என்னதான் பண்ண சொல்லுவாங்க. ஒரே ஊர்ல இருக்கணும் தான் பேரு. ஆனா பாத்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறதே ரொம்ப ரேரா இருக்கும். லாஸ்டா காது குத்து அப்ப பாப்பாவை பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் பார்த்திருந்தேன். நம்ம வீட்ல நிறைய பூஜைக்கு இந்த மாதிரி கண்ணாடி வச்சுதாங்க பூஜை பண்ணுவோம். என்னோட வீடியோஸ்லயும் நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. இதுக்காகவே பூஜா கபோர்ட்ல ஒரு கண்ணாடி வச்சிருப்போம். அது பூஜைக்குன்னு தான். பர்டிகுலரா இந்த கடவுளுக்கு தான் பண்றோம், அதுக்கான படம் இருக்கு, அதுக்கான சிலை இருக்குன்னா அதை வச்சு பூஜை பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாத பட்சத்துல மொத்தமா சேர்த்து காமனா பண்றோம் அப்படின்றப்பெல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி வச்சுதாங்க பண்ணுவோம், எல்லா சாமியையும் குறிக்கிற மாதிரி.
சாதம் வச்சு கூட சாமி கும்பிடலாங்க. ஸோ இப்படிதான் பூஜை பண்ணணும் அப்படின்றது எந்த கடவுளும் சொல்லல. எனக்கு பண்ணிதான் ஆகணும் அப்படின்றதையும் எந்த கடவுளும் சொல்லல. ஸோ இது எல்லாமே நம்மளோட மன திருப்திக்கு தான் பண்றது. இதுல குறைகள் நிறைகள் இருக்கலாம். ஸோ அது அவங்கவங்க வீட்டுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. எங்க அம்மா வீட்ல இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. சக்கரை பொங்கல் மாவிளக்கு செஞ்சு பூஜை பண்ணுவாங்க. பூஜையில மஞ்சள் கயிறு வச்சிருப்போங்க. அத பூஜைக்கு வர்றவங்களுக்கு, அப்புறம் நம்ம வீட்ல ஆளுங்கலாம் எடுத்து கட்டிக்கணும். அத கழுத்துல போட்டு முடிச்சு போடக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதனால கையிலேயே குடுத்துடுறது. எனக்கு கிராண்டான சாரி எல்லாம் வேண்டாம். அடிக்கடி கட்டுற மாரி சிம்பிளா இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு இந்த மாரி லைட் வெயிட்ல இந்த சாரி எடுத்துக்கிட்டேங்க. பர்பிள் கலர்ல நல்லா இருந்தது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.